ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும். இன்றைக்கான ஓணம் செலிப்ரேஷன் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. லாஸ்ட் இயர் என்னால் பூக்கோலம் போடவே முடியல. அதனால் இந்த வருஷம் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நாளே எல்லா பூவுமே வாங்கி வச்சுட்டேன். பூ எல்லாத்தையும் உதிர்த்து ரெடி பண்ணி வச்சாதான் ஈஸியாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே உதிர்த்து வச்சுட்டோம். என் பொண்ணு நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தா. பூக்கோலம் போடுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூ வேணும். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ரோஸ் 2 வெரைட்டிஸ் வாங்கிட்டேன். அப்புறம் சாமந்தி பூ, செவந்தி பூ எல்லாமே வாங்கியாச்சு. கூடவே க்ரீன் கலருக்காக வில்வேலை தான் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு வேறு எல்லாம் கிடைக்கல. ஸோ அதனால் வில்வேலை பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. கோலம் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உதிர்த்து வச்சுட்டு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு அரௌண்ட் 1.5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர்லாம் என் பொண்ணுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாது. பட் இந்த வருஷம் அவளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் அவளே எல்லாத்தையும் உதிர்த்து கொடுத்தா. என்னோடய பொண்ணு குட்டியாக இருக்கும்போது அவளுக்கு கேரளா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இப்போ இல்லை. ஸோ அதனால் அவளுக்கு நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டாச்சு. நான் கேரளா சாரி எடுத்துகிட்டேன். உங்களுக்கு ஓணம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.